பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். உடன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அரசியல் துறையில் அவர்கள் தீவிரமாக இருந்ததை நாங்கள்லாம் கண்காணித்துதான் பின்பு அரசியலுக்கு வந்தோம். குறிப்பாக விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஒரு மாநிலத்தில் ஒரு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமாக நான் கருதவில்லை. ஏனென்றால் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தி பிரதம அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களெல்லாம் வைத்து நேரு விளையாட்டு அரங்கத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி ஒரு சாதனையை படைத்தார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்புறம் கேலோ இந்தியா போட்டியை நடத்தி இப்பொழுது பார்த்தால் மீண்டும் இந்திய அரங்கிலே தமிழ்நாடு என்றால் ஒரு சிறந்த மாநிலம் என்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய முயற்சியை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்திருப்பது விளையாட்டுத்துறை. காரணம், இப்பொழுது தற்சமயம் நடந்த செஸ் போட்டியிலும் முதல் பரிசை வென்று நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்திற்கும் முதலமைச்சருக்கும் அந்த செஸ் குயேஸ் என்ற அந்த விளையாட்டு வீரர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய புகழை உலகெங்கும் பரவ செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி இன்னைக்கு பேஸ்கெட்பாலில் அங்கே தம்பி அவர் ஸ்கூல் லெவலில் ஒரு பெரிய நம்ம ஆல் இந்தியா லெவலில் வந்திருக்காங்க. கத்தி சுற்றுற போட்டியிலையும் ஒரு பொண்ணு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்காங்க. தேனி மாவட்டத்தில் ஒரு பையன் வந்திருக்காங்க. ஆக நான் கூட கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டுத்துறையிலே மிக சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிய முதல் முறையாக முதலமைச்சர் அவர்களே நேரில் 82 விளையாட்டு வீரர்களுக்கு அரசாணையை வழங்கி சாதனை பிடித்தது இதுவே தான் முதல் தடவை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.